ஹலோ சார், அந்த போஸ்டர்ல என்ன ஒட்டிருக்கீங்க? சாரி சார், போஸ்டர் ஒட்டுறது மட்டும்தான் என் வேலை. அதுல என்ன தகவல் இருக்குன்னு படிக்கிறது உங்களோட வேலை. சோ நான் என்னோட வேலையை கரெக்டா பாத்துறேன், நீங்க உங்க வேலையை கரெக்டா பாத்துறீங்களா? நக்கலா? அப்படி என்னதான் இந்த போஸ்டர்ல இருக்கு? ஆத்தி, 3ஆம் உலக போர் தொடங்கி விட்டது. பெண்களே பதட்டமடைய வேண்டாம், இது உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. நானும் என் வாத்தியாரான விநாயகரும் உங்களை திருமணம் செய்ய காத்திருக்கிறோம். பெண்களே எங்களை பிடிக்க வேண்டும் என்றால் ஒன்று நாங்க இன்ஸ்டாகிராமில் இருப்போம், இல்ல வாட்ஸ்அப்பில் இருப்போம். இருப்பீங்களா? இருப்பீங்க, அதுல வர மிஸ் பண்ணிடாதீங்க. டே அண்ணா, என்னடா இருக்க இங்க? ஓடாவடா. ஏன்னா தம்பி கத்துவேன், அதான் தப்பு பண்ணிட்டுனா இந்த மாதிரி மூஞ்சி பாவம் வச்சுட்டு காத. இது என்ன போஸ்டர்ல? அது போர் வந்தா எல்லாம் பயப்படுவாங்கல்ல, அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு கல்யாண ஆஃபர் கொடுத்துருக்கோம். இது ஒரு வகையில சமூக சபை தான்டா. டே அண்ணா, இதுக்கு பேர் சமூக சேவையா? இதெல்லாம் உங்களுக்கு அநியாயமா இல்ல? இது அநியாயம் இல்ல முருகா, இது ஒரு அரிய வாய்ப்பு. ஐயோ டே அண்ணா, வர வர நீ அவனோட சேர்ந்து நீ அவன மாதிரி மாறிட்டு வரடா. அந்த கிறுக்க எங்கடா? அதே 3வது ரோல ஒரு போஸ்டர் ஓடிடணும். டக்குனு இங்க வரும், நான் எனக்கு கடிச்சிருச்சு. அதான் ஒரு டீத் இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்துருவோம். ஆனா பாவிங்களா, நாய்கிட்ட இருந்து உங்களையே காப்பாத்திக்க முடியல, இதுல 3ஆம் உலக போர் வந்து பெண்களை காப்பாத்த கிளம்பிட்டீங்க. ஒழுங்கா ஒட்டின போஸ்டர் எல்லாத்தையும் பிச்சு போட்டு கிளம்புறீங்க. பெண்களை காப்பாத்துறாங்களா? பெண்களை? அண்ணா, இன்னும் ஒரு 20 போஸ்டர் இருக்கு, என்ன பண்ணலாம்? அப்படியா? வெளிநாட்டு ஃபைட்ல பார்த்து ஊட்டி விடு. வெளிநாட்டு பெண்களையும் பாதுகாப்போம். வாடியக்கா தலுக்கா மினுக்கா நடக்கிற போடிய